இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே ஒரு நீண்ட ஓட்டப்பந்தயம் மாதிரி தாங்க. ஆனா இந்த ஓட்டத்தோட கடைசியில ஐயோ நாம வீணா ஓடிட்டோமே இன்னும் ஒரு வருத்தம் நமக்கு இருந்துடவே கூடாது. நித்தியத்தின் பார்வையில நம்மளோட உழைப்ப எப்படி அர்த்தமுள்ளதா மாத்திக்கிறதுன்னு ஒரு ஆழமான சிந்தனையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வேத பகுதி தான் இன்னைக்கு நம்ம தியானத்தோட இருதயமா இருக்கு. இதேதோ சாதாரண வார்த்தைகள் இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சிறைச்சாலையோட தனிமையில பரிசுத்த ஆவியின் ஏவுதலோட எழுதின வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாரத்தையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் நம்ம இன்னைக்கு ஆராய போறோம். சரி, முதல்ல இந்த ஓட்டத்தோட தன்மைய நாம புரிஞ்சுக்கலாம். இது ஏதோ தற்காலிகமா இந்த உலகத்துல கிடைக்கிற பரிசுக்கான ஓட்டம் இல்ல. இது நித்தியத்தை நோக்கிய ஒரு ஓட்டம். அப்படியானா பவுல் எந்த ஒரு பரிசுக்காக இவ்ளோ கடினமா ஓடிக்கிட்டு இருந்தாரு? இது ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். பவுல் தன்னோட முழு வாழ்க்கையுமே சுவிசேஷத்துக்காக அர்ப்பணிச்சுட்டாரு. அவர் சகித்த அடிகள், நிந்தனைகள், சிறைவாசங்கள், பாடுகள், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருவேளை இது எல்லாமே வீணா போயிடுமோ அப்படிங்கறதான் அவரோட இருதயத்துல இருந்த மிகப்பெரிய ஏக்கமாவும் பாரமாவும் இருந்துச்சு. தன்னோட உழைப்பு வீண் போகக்கூடாதுன்னு அவர் உறுதியாக்க விரும்பினாரு. இப்போ இந்த ஓட்டத்தை பத்தின ஒரு மிக முக்கியமான உண்மைய கவனிங்க. நாம ஓடுறது இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க நம்மள பாராட்டணுங்கிறதுக்காக இல்ல, ஒரே ஒருத்தரோட அங்கீகாரத்துக்காக மட்டும்தான். நியாயாதிபதியாகிய இயேசுவின் சிம்மாசனத்துக்கு முன்னாடி நாம நிக்கிற அந்த பெரிய நாள்ல அவர் நம்மள பார்த்து நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்ற அந்த வார்த்தையை கேட்கணும். அதுதான் நம்ம ஓட்டத்தோட உச்ச கட்ட மகிழ்ச்சி. ஆனா அந்த மேலான அங்கீகாரத்தை நாம எப்படி பெறுவது? இங்கதான் நாம எப்படி ஓடுறோம் அன்றது ரொம்ப முக்கியமாகுது. நம்மளோட பிரயாசங்களுக்கு முன்னாடி 2 விதமான பாதைகள் இருக்கு. இத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ஒப்பீடு ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? பாருங்க, நாம நம்ம சுய சித்தத்தின்படி, அதாவது நம்ம சொந்த ஞானம், நம்ம சொந்த லட்சியங்களின்படி செயல்பட்டா கிறிஸ்துவன் முன்னாடி நிக்கும்போது ஐயோ நான் வீணாக ஓடினேனே, வீணாக பிரயாசப்பட்டேனேன்னு ஒரு பெரிய வேதனை தான் உண்டாகும். ஆனா நாம தேவ சித்தத்துக்கு நம்மள அர்ப்பணிச்சு கீழ்ப்படிதலோடு செயல்படும்போது நம்ம செய்யற சின்ன பிரயாசம் கூட நித்தியத்துல மதிக்கப்பட்டு அது பெரிய மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். அப்படியானால் நாம தேவனுடைய சித்தத்தின்படிதான் ஓடுறோமான்னு எப்படி உறுதிப்படுத்துறது? பவுல் அதுக்கான தெளிவான பதிலை இங்க தராரு. அது தேவனுடைய வார்த்தையோட நமக்கு இருக்கிற உறவை பொறுத்தது. பவுல் இங்க பயன்படுத்துற ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு அப்படிங்கிற இந்த சொற்றொடர் ரொம்ப சக்தி வாய்ந்தது. மூல மொழியான கிரேக்கத்துல இதுக்கு 2 முக்கியமான ஆனா ஒன்னோடொன்னு சம்பந்தப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு. இந்த 2 அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம ஓட்டத்தை சரியா ஓட நமக்கு உதவி செய்யும். முதலாவது அர்த்தம் என்னன்னா, வசனத்தை நமக்குள் உறுதியா பற்றிக்கொள்வது. நம்ம வாழ்க்கையில சோதனைகள் என்கிற புயல் வீசும். இந்த உலகம் நமக்கு நிறைய அழுத்தங்களை கொடுக்கும். கொள்கைகள் எல்லாம் தடமாறும். அப்படிப்பட்ட கொந்தளிப்பான நேரங்கள்ல ஒரு மாலுமி நங்கூரத்தை கெட்டியா பிடிச்சுக்கிற மாதிரி நாம தேவனுடைய வார்த்தைய நமக்குள் உறுதியா பிடிச்சுக்கணும். அதுதான் நம்மள கழுவுத்து போடாம காப்பாத்துற உறுதியான நங்கூரம். இரண்டாவது அர்த்தம், வசனத்தை மத்தவங்களுக்காக உயர்த்தி பிடிக்கிறது. கும்மிருட்ல வழி தெரியாம தவிக்கிற ஒருத்தருக்கு வழிகாட்டுறதுக்காக ஒரு விளக்க உயர்த்தி பிடிக்கிற மாதிரி நாம ஜீவ வசனத்தை, அதாவது சத்தியமாகிய கிறிஸ்துவ மத்தவங்களுக்கு அறிவிச்சு வழிகாட்டணும். இது நமக்கு பாதுகாப்பு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு வழிகாட்டியும் கூட. ஆக இந்த இரண்டாவது அர்த்தம் நம்மள ஒரு முக்கியமான அழைப்புக்குள்ள வழி நடத்துது. நாம வசனத்தை உயர்த்தி பிடிக்கும்போது நாம இந்த உலகத்துக்கு வெளிச்சமா மாறுறோம். இது பவுலோட கருத்து மட்டும் இல்ல, நம்ம ஆண்டவராகிய இயேசுவே நேரடியா சொன்னாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். பாவம் என்கிற இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளான நாம வழி தெரியாம தவிக்கிற மக்களுக்கு பாதையை காட்டுற சுடர்களை போல பிரகாசிக்கதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானா இத நம்ம வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்துறது? முதல்ல தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிதலோடு வாழணும். 2வது, சோதனைகள் வந்தாலும் வசனத்தை நங்குரமா பத்திக்கிட்டு அசையாம நிக்கணும். 3வது, இருள்ல இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டுற ஜீவ ஒளியா நாம இருக்கணும். கடைசியா, நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கும் போது மக்கள் நம்மளோட நற்கிரியைகளை பார்த்து நம்மள இல்ல, பரலோகத்தில் இருக்கிற நம்ம பிதாவை மகிமைப்படுத்துவாங்க. இந்த தியானத்தோட இறுதியில இந்த கேள்விய நமக்கு நாமே கேட்டுக்குவோம். நம்மளோட வாழ்க்கை ஓட்டத்துல தேவனுடைய வார்த்தைய நமக்காக உறுதியாகவும் மத்தவங்களுக்காக உயரமாகவும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம ஓட்டம் வீணானது இல்லாம கிறிஸ்துவின் அந்த நாள்ல நித்திய மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குதா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.